வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன், நல்ல மனமுடன். எல்ஐசி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசுக்கு மத்தியிடம் சொந்தமான ஒரு நிறுவனம். உங்களுடைய பணத்துக்கு மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுக்குது. சாவரின் கேரண்டின்னு இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்ஐசி பணத்தை எல்ஐசி கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க, சட்டமே பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கோ இந்தியாவுடைய அரசுக்கு சொந்தமான அரசால் உருவாக்கப்பட்ட வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது மட்டும்தான் கவர்மெண்ட் பேங்க். மற்றதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங், பிற நிறுவனங்களிலிருந்து டேக் ஓவர் பண்ணது. இந்த அரசுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த ஒரு சலுகை வழங்கப்படவில்லை. அப்படின்னா எல்ஐசி எவ்வளோ பெரிய நிறுவனம்னு பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, பையனோ பொண்ணோ. 25 வயசில் தான் அவங்க ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் எல்லாமே நடக்கும். பேரனுக்கோ பேத்திக்கோ இல்லை அது உங்கள் பையனுக்கோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட 25 வயசில் ஒரு 4 கோடி ரூபா கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நான் உங்களுக்கு 2 திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று ஆர்டினரி பிளான், இன்னொரு எல்ஐசியோட சிங்கிள் என்டோவ்மெண்ட் ப்ளஸ் எல்ஐசியோட மார்க்கெட் ஓரியன்ட் பிளான். ஏன் அப்படின்னா, இந்த 2 பிளானையும் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18, ஒரு 7, 25% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 25% 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 12.5% ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 7%ங்க. 7% போக 5% லாபம் உங்களுக்கு. ஒன்று மார்க்கெட் ஓரியன்ட், ஒன்று மார்க்கெட்டில் கனெக்ட் ஆகாதது. ஏன் அப்படின்னா, ஒரு கால் நீங்கள் எடுக்கக்கூடிய காலத்தில் மார்க்கெட் டவுனாக இருந்தது அப்படின்னா ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். பார்த்தீங்களா, ஒரு 7.5% ரிட்டர்ன்ஸ் வருங்க. அந்த பிளான் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த 2 பிளானையுமே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுடைய ஒரு உயர்கல்வி படிப்புக்கோ, திருமணத்துக்கோ, இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுறதுக்கோ பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். அந்த 4 கோடியை மூலதனமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த 4 கோடியை மூலதனமாக வச்சுட்டு பேங்க்கில் கடனே வாங்காமல் ஹாப்பியாக பிஸ்னஸ் பண்ணலாம். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா 10 லட்சங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். சாதாரண லேண்டு வாங்கினாவே 50 லட்சம், 1 கோடி ஆகுது. அதனால் குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைங்க பேரில் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன் நான் எல்ஐசின்னு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, 25 வருஷங்களுக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் போட்ட பணம் பத்திரமாக வரும். பயப்பட வேண்டியதில்லை. 25 வருஷம் கழிச்சு நம்ம பணம் பத்திரமாக வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு நல்ல தொகையும் உங்களுக்கு சேரும். இதெல்லாம் நாங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு தான் தெளிவாக அந்த விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது சம்பந்தமான மேலும் ஆலோசனைகள் உங்களுக்கு எதாவது தேவையாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஏன் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன்னா, உங்கள் பணத்துக்கு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்குது. எல்ஐசி கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது இது பெரிய விஷயம் இல்லையா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.